அனைவரும் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக வழிகாட்டு வருகின்றக்கூடிய மதுரை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் மாநில செயலாளர் அண்ணன் கதில் நரசிங்க பெருமாள் அவர்களே, மதுரை பெருங்கோட்டத்தினுடைய அமைப்புடைய செயலாளர் அண்ணன் ராமசேகர் அவர்களே மற்றும் வருகின்றக்கூடிய ஏனைய மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நடப்பது தர்ம யுத்தம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே மலர வேண்டும். அதற்காக மட்டுமே நம்ம உழைப்பதற்காக தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்காக தலைவர் நமக்குள்ள பல கருத்து வேறுபாடு இருக்கலாம், அல்லது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி, திமுக என்ற அசுரனை 2026 சட்டமன்ற தேர்தலில் அழிக்க வேண்டும். நம்ம அதற்காகத்தான் இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். ரோட்டில் அமித்ஷா அவர்கள் திட்டத்தை இந்த ஒரு 3 மாதத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 5வது தடவை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து போயிருக்கார். இத்தனை தடவை அவர் வந்தது காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இதோடு சமாதியை கட்ட வேண்டும் என்பதற்காகவே நமது அமித்ஷா அவர்கள் நமக்கு வந்திருக்கிறார். அதே போல மாநிலத்துடைய தலைவர் அண்ணன் நயனா நாகேந்திரன் ஒரு பக்கம் அவருடைய சட்டமன்ற தொகுதியை பார்த்தாலும் கூட இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி 27 இடத்துல நம்ம போட்டியிடுவதற்கான வேட்பாளர்கள் இன்னும் 2 நாள் அறிவிக்க போறாங்க. அவங்க அத்தனை இடத்துலையும் வெற்றி பெற வேண்டும். அது மட்டும் இல்லை, இப்ப திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா 4 சட்டமன்ற தொகுதி நம்ம கிழக்குல இருக்கு. இப்ப 4 சட்டமன்றமே நமக்கு கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் நம்முடைய கட்சியுடைய தலைமையுடைய ஆலோசனைப்படி அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய களப்பணியாற்றுவதற்கு தான் நம்ம தயாரா இருக்கணும். என்னை அவர் கூப்பிடலங்க, இவர் என்னை கூப்பிடலங்க, என்னை கூட்டணி கட்சிக்காரவங்க அதிமுக மதிக்கல, அவர் மதிக்கல, இவர் மதிக்கல, இவர் கூப்பிடலங்கிறத விட நாம் நமது பூத்துல நம்முடைய அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக தான் இந்த தேர்தலை மையமாக வைத்து பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.